பிறக்கக்கூடிய ஒரு உயிருக்கு சுதந்திரம், அது இஷ்டப்படி பண்றதுக்கு ஒரு சக்தியும், அதுக்கு அந்த அந்த சுதந்திரம் இருக்குமானால் யாராவது ஒருத்தர் மாற்றுத்திறனாளியா பிறப்பானா? யாராவது ஒருத்தர் அப்படி பிறக்கிறதுக்கு இஷ்டப்படுவாளா? யாராவது ஏழை வயிற்றுல போய் பிறக்கிறதுக்கு இஷ்டப்படுவாளா? வியாதியோட பிறக்கிறதுக்கு ஒருத்தர் இஷ்டப்படுவாளா? இதிலிருந்தே என்ன தெரியறதுன்னா, ஜீவன் சுதந்திரம் இல்லை, பிறக்கும் போதும் சுதந்திரம் இல்லை. நம்ம உலகத்துல எவ்வளவோ பேர் 100 வயசு 120 வயசு ஆயிடுத்து, எப்போ போவோம்னு அவளும் வருத்தப்படுறா, பக்கத்துல இருக்கிறவாளும் இவ போனா தேவலான்னு நினைக்கிறா. ஆனா அவளுக்கு மரணம் வரமாட்டேங்கிறது. அவளை கொண்டு போய் எங்கேயாவது ஹோம்லியாவது விட்டுட்டு வந்துடுறா. ஆனா ஒருத்தர் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அவளுக்கு வியாதி மரணம் வந்துடுறது. அப்போ உலகத்துல இருக்கிறது கூட நம்ம கையில இல்லையே, அதுலயும் சுதந்திரம் இல்லை. பிறப்பும் நம்ம கையில இல்லை, இறப்பும் நம்ம கையில இல்லை, நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையும் நம்முடைய கையில இல்லை. நான் நினைச்ச மாதிரி எனக்கு படிப்பு அமையலை, நான் நினைச்ச மாதிரி மனைவி அமையலை, நான் நினைச்ச மாதிரி உத்தியோகம் அமையலை, இப்படியே தானே அநேகமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நான் நினைச்ச மாதிரி இல்லை, நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்போ நம்முடைய நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் நடத்தி விற்கிறவன் இருக்கான் அப்படிங்கிறது தெரியறது. அதனால ஜோதிஷம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருந்தாதான் கர்மான்னு ஒன்று. கர்மான்னா செயல். நீ எதை செஞ்சிருக்கியோ அதை தான் அனுபவிக்கிற. என்ன பாபத்தை பண்ணியிருக்கியோ அந்த பாபத்தை அனுபவிக்கிற, எந்த புண்ணியத்தை பண்ணியிருக்கியோ அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற. இதுல ஈஸ்வரன் இதுல நடுவில் வரமாட்டான். அவன் சாட்சி, சாட்சியா இருப்பான். உலகத்துல சுகம் துக்கம் ரெண்டுத்துக்கும் காரணம் அவனவனுடைய கர்ம வினை. கர்ம வினைங்கிறது பாப புண்ணியம் அப்படிங்கிறது தான் நம்முடைய மதம் சொல்றது. சொன்னா போருமா, அதுக்கு நிரூபணம் வேணும் இல்லையா? அந்த நிரூபணம் தான் இந்த ஜோதிஷ சாஸ்திரங்கள். இந்த ஜோதிஷ சாஸ்திரங்கள் கணிதத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த கணிதம்ங்கிறது அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய வானியல் சாஸ்திரம். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் மகா வித்வான்களா இருந்தா இல்லையா? ராஜாக்கள்லாம் வித்வான்களா இருக்கும் பொழுது எப்படி வேதம் படித்தவர்களை கொண்டு ஒரு பரீட்சை, சாஸ்திரம் படித்தவர்களை கொண்டு ஒரு பரீட்சை, கவிஞர்களை கொண்டு ஒரு பரீட்சை, சங்கீதம், நாட்டியம், சிற்பக்கலை, அது மாதிரி வளர்த்த மாதிரி ஜோதிஷத்தையும் நிறைய ராஜாக்கள் சபை நடத்தி வளர்த்திருக்கா. இப்பதான் ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கோம், அது எந்த செகண்ட்ல கண்ணு போட்டிருக்கு அப்படின்னு எடுத்துட்டு ஒரு ஜாதகத்தை கணிப்பா. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மைன்யூட். அந்த ஒரு 100 ஜோசியரை கூப்பிட்டு அந்த ஜாதகத்தை கொடுத்து, இந்த ஜாதகத்தினுடைய பலாபலன்களை சொல்லு அப்படின்னு கேட்பா. நல்ல கெட்டிக்கார ஜோசியரா இருந்தா இது கண்ணுக்குட்டியோடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லிடுவார். இப்படிலாம் பரீட்சை நடந்திருக்கு. ராமநாதபுரம் ராஜாவுடைய ஒரு சரித்திரத்துல இதெல்லாம் நான் படித்தேன். கையில ஒரு பொருளை மூடிண்டு 100-200 ஜோதிஷம் தெரிந்தவர்களை கூப்பிட்டு, கையில என்ன பொருள் இருக்கு அப்படின்னா அவ பிரஷ்னம்னா கேள்வி. ராஜா கேள்வி கேட்கிறார் இல்லையா, இது என்ன இருக்குன்னு. நம்மளே சொல்றோம் இல்லையா, தமிழ்ல சொல்லும்போது என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறோம் இல்லையா. பிரச்சனைங்கிறதே பிரஷ்னம். என்ன பிரஷ்னத்திலேருந்து தான் பிரஷ்னைன்னு வந்தது. என்னன்னா எந்த கேள்விக்கு பதில் இல்லையோ அதுதான் பிரச்சனை.